ஃப்ரெண்ட்ஸ், அசத்தலான ஒரு முட்டை கிரேவி செய்வோமா? இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து புட்டு செய்கிற ஒரு சின்ன ஒரு பாத்திரங்க. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை வந்து அவங்க ஞாபகம் வச்சுருக்கலாங்களான்னு பார்ப்போம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சோம்பு தூள் போட்டிருக்கேங்க. இதில் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துடலாங்க. இது பாருங்கள், இந்த கரண்டி வந்து ஒரு 70 வருஷமாக அநேகமாக இது யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி தேஞ்சு போயிருக்கு. இது எங்கள் அம்மாவோடதுங்க. அதை நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். உப்பு அதோடு சேர்த்து நல்லா சுருளை வதக்கிங்க. இது வந்து நம்ம வதக்குறதுல தாங்க இருக்குது. அடுத்தது இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. நல்லா வதக்கிங்க இதையும். இப்போது தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா மூடி போட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ அதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துங்க. அப்போ தான் நான்வெஜ் ஸ்மெல் நல்லா தூக்கலாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிங்க. நல்லா கிரேவி மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க. இது கொதித்ததுக்கப்புறம் அந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி, வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கிரேவி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் அப்படியே பிரட்டி விடுறதுனாலும் பிரட்டி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா முட்டை உடையாமல் இருக்கிறதுக்காக நான் அப்படியே லைட்டாக தள்ளி விட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா மூடி வச்சு கொஞ்ச நாள் ஆறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவி வந்து திக்காகிடும். நம்ம பிளேட்டில் ரைஸை போட்டு இன்றைக்கி செஞ்ச என்னென்ன சாப்பாடோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த முட்டை கிரேவியும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இந்த கிரேவியை எடுத்து சாதத்தில் சுட சுட அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், சூப்பர் டேஸ்ட்டுங்க. கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.